சிறுகடிக்கு ஆசை சீரியல் நாளைக்கான அப்புறமால பார்த்தீங்கன்னா சீதா அருண் கிட்ட கோவப்பட்டுட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு முத்து மீனாவை கூட்டிட்டு சீதா பார்க்கலான்னு வந்திருக்காங்க. அப்போ முத்து சீதா பார்த்ததுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. வீட்டில் சின்ன சின்ன சண்டைங்க வரதாமா செய்யும், அதுக்காக இதுக்கு கோவப்பட்டு வீட்டை விட்டுலாம் வெளியில் வர. அது மட்டும் இல்லாமல் அருண் சரியான அரமெண்டலுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே அருண் பின்னாடி இருந்து கேட்டுறாங்க. அருண் இதை கேட்டுட்டு முத்து கிட்ட என்னை பார்த்து அந்த வார்த்தைலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. முத்து ஆனால் முத்து சீதா கிட்ட சாரிமா அவர் இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுறாங்க. அருணும் தன்னை எல்லாரும் முன்னாடியும் இது மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க. அடுத்து சீதாவை இப்போவே வீட்டுக்கு வரையா இல்லையான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சீதாவும் அருண் கூட வீட்டுக்கு போயிடறாங்க. பக்கம் ரோஹிணிக்கு முதல் கணவர் இருக்காரு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற எல்லா உண்மையுமே சிந்தாமணிக்கு தெரிய வருது. சிந்தாமணி அதை வச்சு ரோஹிணியை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ உங்கள் வீட்டில் இவ்வளோ நடிச்சுக்கிட்டு இருக்கல, ஆனால் உன்னை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. இப்படி கூட ஒரு பொண்ணால் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணியை தன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாம ரோஹிணி பயங்கரமா பயந்து போறாங்க. பக்கம் சிந்தாமணி முடிவு பண்றாங்க, இந்த ரோஹிணியை வச்சு அந்த மீனாவை உண்டுலன்னு ஆக்கணும், நம்ம இப்ப எது சொன்னாலும் அந்த ரோஹிணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்றாங்க.